இப்போ நம்ம மீன் பிடிக்கலாமா? பிடிக்கலாமே. நான் ஒயிட் கலர் ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்களா என்ன ஒயிட் கலர் ஃபிஷ்? நான் ஆரஞ்சு கலர் ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்மைலி கிட்ஸ். இன்னைக்கு எங்க அம்மா இந்த மாதிரி அழகான ஃபிஷ் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க தண்ணியில போட்டு விளையாடணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் செய்யணுமா? வீடியோவை பாருங்க. 4 பக்கங்களும் சமமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இங்க இருந்து திரும்பவும் 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ஓபன் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் பார்த்துக்கோங்க. பேப்பர் இங்க இருந்து திரும்பவும் சென்டர் லைனுக்கு ஃபோல்டு பண்ணி விடுங்க. இந்த பக்கத்தையும் சென்டர் லைனுக்கு ஃபோல்டு பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பக்கங்களை சென்டர் லைனுக்கு ஃபோல்டு பண்ணுங்க. இந்த பக்கத்தையும் ஃபோல்டு பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பேப்பரை இந்த மாதிரி ஓபன் பண்ணி வைங்க. இது சென்டர் லைன். இதுல இருந்து இந்த மாதிரி கிராஸா இவ்வளோ இடத்தையும் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஓபன் பண்ணி கரெக்டாக இந்த லைனில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருங்க. அதே போலவே இந்த பக்கத்தையும் இந்த மாதிரி ஓபன் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிறத அழுத்தி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும். இந்த பக்கம் பண்ணியிருக்கிற மாதிரியே இந்த ஆப்போசிட் பக்கத்துக்கும் நம்ம மடக்கிடலாம். இந்த சென்டர் லைன்லேருந்து இந்த மாதிரி கிராஸா இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற பேப்பரை இந்த லீஃபை சென்டர் லைன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விடுங்க. அதே மாதிரியே இந்த பக்கத்தையும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் திரும்ப இங்கிருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கிராஸாக ஃபோல்டு பண்ணுங்க. இங்கிருந்து கிராஸாக ஃபோல்டு பண்ணும்போது கரெக்டாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைனே கரெக்டாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஆப்போசிட் பக்கத்துக்கும் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த லீஃபை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பேப்பர் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். அப்படியே இந்த லைன் பார்த்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வந்து இந்த இடத்துல மீட் பண்ற மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த ஆப்போசிட் பக்கத்தை மடக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டோம். அப்படியே பேப்பரை டேன் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. ஃபிஷ்ஷுக்கு கண்கள் தான் ரொம்ப அழகு. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் பொட்டு எடுத்திருக்கேன். சப்போஸ் பொட்டு இல்லாதவங்க பென்னில் கூட அழகான கண் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மீனை செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.